ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். 2 சென்டென்சஸ்லையும் இங்கிலீஷ் சென்டென்சஸ்லையும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஐ எம் கோயிங் டு ஊட்டி நெக்ஸ்ட் இயர். அதாவது இதனுடைய மீனிங் என்ன? நான் அடுத்த வருடம் ஊட்டி செல்கிறேன். நான் விரைவில் திரும்புவேன். ஐ வில் ரிட்டர்ன் பேக் சூன். 2 சென்டென்சஸ்லையும் மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஐ ஆம் கோயிங் டு, இந்த கோயிங் டு வந்து இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நடக்க போகிற செயல்களுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். நான் சாப்பிட போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஈட். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், நான் தூங்க போகிறேன். இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இது அடுத்த வருஷம் ஊட்டிக்கு போகிறத பற்றி சொல்கிறப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். வில் கோ, ஐ வில் கோ. அதே மாதிரி பாருங்களேன், ரிட்டர்ன் பேக். ரிட்டர்ன்னாலும் திரும்புறது, பேக்னாலும் திரும்புறது தான். ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் போதும். ஐ வில் ரிட்டர்ன் சூன், இல்லைனா ஐ வில் பி பேக் சூன். 2 வார்த்தைகளையும் அடுத்தடுத்து சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ வில் ரிட்டர்ன் ஆஃப்டர் எ ஃபியூ டே. நான் சில நாட்களுக்கு பின்னர் திரும்புவேன். ஐ வில் ரிட்டர்ன் ஆஃப்டர் எ ஃபியூ டே. அதே மாதிரி ஹீ நாட் கிவ்ஸ் நோ மணி. அவர் பணம் எதுவும் கொடுக்கவில்லை. முக்கியமான வேர்பே இல்லை பாருங்கள் அந்த சென்டென்ஸில். ஹீ நாட் கிவ்ஸ் நோ மணி. ஐ வில் ரிட்டர்ன் ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ். சில நாட்களுக்கு பிறகு. நாட்கள் அப்படின்னு ப்ளூரலில் தான் இருக்குது. அப்போ ஆஃப்டர் எ ஃபியூ டே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபியூ டேஸ். அடுத்ததில் முக்கியமான வேர்பே இல்லை. ஹீ கிவ்ஸ் நோ மணி அப்படி சொல்லலாம். அவர் பணம் எதுவும் கொடுக்கவில்லை. ஹீ கிவ்ஸ் நோ மணி. இல்லைனா ஹீ டஸ் நாட் கிவ் எனி மணி. டஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எதுவுமே இல்லாமல் ஹீ நாட் கிவ்ஸ் அப்படின்னு இருந்தால் தட் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். த நியூஸ் ஐ ரிசீவ்டு ஆர் ஃபால்ஸ். நான் பெற்ற அந்த செய்தி, நான் ரிசீவ் பண்ண அந்த செய்தி பொய்யானது. வி கோ டைரக்ட் டு சென்னை. நாங்கள் சென்னைக்கு நேராக செல்கிறோம். இந்த சென்டென்சஸில் மிஸ்டேக் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். த நியூஸ் ஐ ரிசீவ்டு இஸ் ஃபால்ஸ். இந்த நியூஸ் இருக்குல்ல, அது வந்து செய்தி, செய்திகள் ரெண்டுக்குமே நியூஸ் தான். ஓகே, அதை சிங்குலரை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, இஸ் ஃபால்ஸ். இஸ் வந்து சிங்குலர். அதே மாதிரி வி கோ டைரக்ட்லி. இந்த டைரக்ட்லி அப்படிங்கிறது அட்வர்ப். இந்த கோ அப்படிங்கிற வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. வி கோ டைரக்ட்லி டு சென்னை. வி கோ டைரக்ட் டு சென்னைன்னு சொல்லக்கூடாது. இந்த வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. இந்த எக்ஸாம்பிளை நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஒவ்வொரு மாணவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ப்ரிஃபர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா தேன் வரக்கூடாது. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ப்ரிஃபர் வந்துச்சுன்னா டூ தான் வரணும். அந்த ப்ரிப்போசிஷன் தான் இந்த ப்ரிஃபர் அப்படிங்கிற வேர்போட ஆட் பண்ணணும். ஓகே, ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டீயை விட காஃபியை தான் பரிந்துரைப்பேன். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங், தட் இஸ் ராங். எவ்ரி ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு மாணவரும். தமிழில் சொல்லி பாருங்கள், மாணவர். அப்போ சிங்குலர் தான், ஒருமை தான். அப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ் தான் வரணும், சிங்குலர் தான் வரணும். நான் சொன்ன அந்த நபர் வந்துக்கிட்டு இருக்கிறார். த பர்சன் ஐ மென்ஷன்டு ஹேஸ் கம்மிங். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், முக்கியமான மிஸ்டேக். ஐ கேன் ஏபிள் டு டூ திஸ் ஒர்க். என்னால் அந்த வேலையை செய்ய முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நான் யாரை மென்ஷன் பண்ணேனோ அவர் வந்துகிட்டு இருக்கிறார். அந்த யாரை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் இங்கே. ஹூம், த பர்சன் ஹூம் ஐ மென்ஷன்டு இஸ் கம்மிங். ஓகே, அடுத்தது கேன், ஏபிள். இந்த 2 வார்த்தைகளையும் பாருங்கள். கேன்னாலும் முடியும்னு அர்த்தம், ஏபிள்னாலும் முடியும்னு அர்த்தம். ஸோ ரெண்டையும் அடுத்தடுத்த வார்த்தைகளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஐ கேன் டூ திஸ் ஒர்க், என்னால் அந்த வேலையை செய்ய முடியும். ஐ ஆம் ஏபிள் டு டூ திஸ் ஒர்க். ஓகே, ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடாது. எப்படி ரிட்டர்ன் பேக் ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடாது, அதே மாதிரி கேன் ஏபிள் சொல்லக்கூடாது. இதில் ஒரு முக்கியமான கிராமர் மிஸ்டேக் இருக்குது. த சில்ட்ரன் டஸ் நாட் ப்ளே. அந்த குழந்தைகள் விளையாடவில்லை. இந்த சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் தான். எஸ் சேர்க்கக்கூடாது, அது உங்களுக்கு தெரியும். சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடலாம், பட் சும்மா ப்ளூரல் மாதிரி எஸ் சேர்க்கக்கூடாது. சில்ட்ரன் ஆல்வேஸ் லைக் ப்ளே. இந்த 2 வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக் இருக்குது? த சில்ட்ரன் டு நாட் ப்ளே. பன்மை. இந்த சில்ட்ரன் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். டூ வந்து பன்மைக்கு தான் யூஸ் பண்ணணும். டஸ் சிங்குலர், ஒருமைக்கு தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ த சில்ட்ரன் டு நாட் ப்ளே. சில்ட்ரன் ஆல்வேஸ் லைக் ப்ளே. சில்ட்ரன் ஆல்வேஸ் லைக் பிளேயிங். ஜெரண்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். இல்லைனா சில்ட்ரன் ஆல்வேஸ் லைக் டு ப்ளே. ஈஸியான மிஸ்டேக் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஹீ இஸ் ரைட்டிங், அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், அவர் என் நண்பர்களில் ஒருவர். என் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த தப்பு பண்ணுவாங்க. ரைட்டிங் 2 டி எழுதுவாங்க. ஸோ ஒரு டி தான், சிங்கிள் டி தான். ஹீ இஸ் ரைட்டிங், அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது, இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி அடுத்தது பாருங்களேன், எனது நண்பர்களில் ஒருவர் அப்படின்னு தானே சொல்லுவோம். எனது நண்பனில் ஒருவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ எனது நண்பர்களில் அப்படின்னு வர்றப்ப ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூரல் ஃபார்ம். த பர்சன் விச் ஐ ரெஃபர் இஸ் ஸ்பீக்கிங். நான் குறிப்பிட்ட அந்த நபர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது? அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த பர்சன்ஸ் whom ஐ ரெஃபர் ஆர் கோயிங். நான் குறிப்பிட்ட அந்த நபர்கள் போய்கொண்டிருக்கின்றனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக்குங்கிறத கண்டுபிடிங்க. அந்த கன்ஜங்ஷன் தான் மிஸ்டேக். த பர்சன் whom ஐ ரெஃபர், விச் கிடையாது, பொருட்களுக்கு தான் விச் வரும். த பர்சன் whom ஐ ரெஃபர் இஸ் ஸ்பீக்கிங். அடுத்தது பன்மைக்கு வர்றப்ப who. த பர்சன்ஸ் who ஐ ரெஃபர் ஆர் கோயிங். நான் குறிப்பிட்ட அந்த நபர்கள் போய்கொண்டிருக்கின்றனர். Now look at these sentences. We pay money already. நாங்கள் ஏற்கனவே பணத்தை கொடுத்து விட்டோம். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? அதே மாதிரி அடுத்தது, நாங்கள் வாங்குவதற்கு திட்டமிடுகிறோம். We are plan to buy. ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அப்போ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ past tense. We paid money already. We have paid money already. அதே மாதிரி we are plan to buy வரக்கூடாது. We are planning, திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். We are planning to buy. இல்லைனா we have a plan to buy. We have planned to buy. ஸோ we are plan அப்படின்னா நாங்கள் ஒரு பிளான் அப்படின்னு அர்த்தம். I teached a new subject. நான் ஒரு புது பாடத்தை கற்பித்தேன். He catched the ball. அவர் அந்த பந்தை பிடித்து விட்டார். என்ன மிஸ்டேக்? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் டாட், டீச்சர் கிடையாது. அதே மாதிரி கேட்சோட பாஸ்ட் டென்ஸ் காட். He caught the ball. I taught a new subject. He have a car. He buys a diary to write. அவர் எழுதுறதுக்கு ஒரு டைரி வாங்குறாரு. அவர் ஒரு கார் வைத்திருக்கிறார். சிங்குலருக்கு ஹேஸ் வரும், ப்ளூரலுக்கு ஹேவ் வரும். எப்படி சிங்குலருக்கு டஸ் வருமோ அதே மாதிரி சிங்குலருக்கு ஹேஸ் வரும், ப்ளூரலுக்கு ஹேவ் வரும், டூ வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி ஹேஸ் அ கார், அவர்கிட்ட ஒரு கார் இருக்குது, அவர் ஒரு கார் வைத்து கொண்டிருக்கிறார். ஹி பைஸ் எ டைரி. எழுதுறதுக்கு டைரி, டிஐஏஆர்ஒய் தான் கரெக்டு. டைரி தான் நோட்டு. டிஏஐஆர்ஒய் வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள். எனக்கு இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல. ஐ டு நாட் நோ டு ஃபில் திஸ் ஃபார்ம். அதே மாதிரி ஹீ டிட் நாட் டெல் மீ டு கோ. ஐ டு நாட் நோ ஹவு டு ஃபில் திஸ் ஃபார்ம். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும். அப்போ அந்த எப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவு. ஐ டு நாட் நோ ஹவு டு ஃபில் திஸ் ஃபார்ம். அதே மாதிரி ஹீ டிட் நாட் டெல் மீ வேர் டு கோ. எங்கே போகணுன்னு அவர் என்கிட்ட சொல்லலை. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். இந்த 2 வாக்கியங்கள்லையும் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஹீ கிவ், அவர் கொடுக்கிறார். வி டேக்ஸ், நாங்கள் எடுக்கிறோம். இந்த 2 வாக்கியங்கள் என்ன மிஸ்டேக் இருக்குது? அதே மாதிரி 3வது வாக்கியம் பாருங்கள். வி டிட் நாட் ஃபாலோடு, நாங்கள் பின்பற்றவில்லை. ஸோ மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைசஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.